வீடியோ தானே? நான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லும் போது எடுக்கணும். ரெண்டு பேருமே எடுக்கணும். சரி, ஓகே. ரெண்டு பேருமே வணக்கம் கபாலி. ரெண்டு பேருமே. கபாலி வந்து என்னுடைய நண்பர். இவர் வந்து பாடி பில்டிங்கில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர், பாக்ஸர். இவர் வயசு வந்து 50 வயசுக்கு மேலே, ஆனால் பார்த்தா தெரியாது, இளமையாக இருப்பார் கபாலி. கபாலி, உங்களுடைய அனுபவங்களை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். உங்களுடைய பாக்ஸிங், அந்த பாடி பில்டிங் வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு இன்றைக்கி வர்ற இளைஞர்களுக்கு ஒரு கருத்து, நீங்கள் கரெக்டான கருத்தை சொல்லுங்கள். எப்படி இருக்கணும்? உடற்பயிற்சி அவசியம். ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். தண்டால், ஒயிட் லிஃப்டிங், பெஞ்ச் ப்ரெஸ்ஸு, இதெல்லாம் பண்ணி ஷோல்டர் ப்ரெஸ்ஸு எல்லாமே செய்யும். எல்லாம் பண்ணி கடைசி ஃபைனலில் வந்து பாக்ஸிங்லாம் நீங்கள் கற்றுக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக அது பண்ணணும். நல்லா ஸ்கிப்பிங்கு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளோர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணால் அதனுடைய வேலை வந்து நல்லா இதாகும். நல்லா ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு, ஆரோக்கியமான இது. நம்ம வந்து நல்ல இந்த பயிர்கடலை, பச்சை பயிறு, அந்த மாதிரி சுண்டல் இதெல்லாம் வந்து சாப்பிட்டா உடம்பு நல்லதுக்கான பொருள். அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான இது சாப்பிடலாம். நல்லா மேலும் மேலும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நீங்கள் எத்தனை வருஷமாக உடற்பயிற்சி பண்ணுறீங்க? நான் ஒரு 20-25 வருஷமாக செய்வேன். இப்போ ஆயிடுச்சு. உங்களுக்கு வயசு? உங்களுடைய வயது 58 ஆயிடுச்சு. 58. பார்த்தா தெரியல, உங்களுக்கு வயசு 58 வயசு மாதிரி உங்களுக்கு தெரியல. உணவு முறையெல்லாம் என்ன எடுத்துக்கணும்? உணவு முறைகள் வந்து எப்பவுமே நம்ம வந்து அதான் சொன்னேன்ல, பயிர்கடலை, சுண்டக்கடலை, கருப்பு முக்கடலை இதெல்லாம் தண்ணீர் வச்சு ஊற வச்சு சாப்பிடணும். காலையில் வெந்தயம் கூட போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது பண்ணி காலையில் அது கூட வந்து இளநீர் இதெல்லாம் ஜாயின் பண்ணி சாப்பிட்டோம்னா சூடெல்லாம் தணிக்கும். எல்லாம் பாதாம் பிஸ்னி அதெல்லாம் சாப்பிட்டா நன்றி கபாலி. இவர் வந்து கபாலி வந்து உடற்பயிற்சி மேலே ரொம்ப வெறி கொண்டவர். அதிக பாடி பில்டிங் காம்படிஷன்லாம் கலந்துனவர். பாக்ஸிங்கில் வந்து ஒரு சிறந்த மனிதர். இன்றைய இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுவர். எந்த தீய பழக்கமும் இல்லாதவர். உடற்பயிற்சி போன்ற அந்த உடற்பயிற்சிகளை நோக்கி செல்லும் பொழுது எந்த தீய பழக்கமும் நம்மளை அடிமையாக்காது. எவ்வளவு வயதானாலும் இளைஞனாகவே இருப்போம் என்பதற்கு இந்த கபாலி ஒரு உதாரணம். நன்றி, வணக்கம்.